புண்டரீகன், புண்டரீகன்னா தாமரை போன்ற கண்களை உடையவர். அவன் கங்கையில போய் குளிக்கணும், தன் பாவத்தை எல்லாம் போய் தொலைக்கணும், கங்கையில போய் குளிக்கணுங்கிற எண்ணத்தோட போறான். அவன் கங்கைக்கு போகும்போது இது பாருங்களேன், நாளைக்கு காலையில கங்கைக்கு போயிடலாம். அந்த டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ்ல ராத்திரி தூங்குறதுக்கு அந்த காலத்துல ஹோட்டல்லாம் கிடையாது. ஒரு முனிவருடைய ஆசிரமத்தில் திண்ணை இருந்தது. அதுல தங்கிக்கலாமான்னு கேட்டான். தாராளமா படுத்துக்கங்கப்பா. அவன் சொன்னா நான் படுத்துட்டு காலையில் ஏஞ்சி கங்கையில போய் குளிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன், படுத்துக்கோ அப்படின்ட்டாங்க. படுத்துட்டான். புது இடம், உனக்கு தூக்கம் வரல, அப்படியே படுத்திருந்தான். ராத்திரி ஒரு 2:30 மணி 3 மணி இருக்கும். கருன்னு என்னெல்லாமோ உடம்பெல்லாம் அழுக்கா அசிங்கமா ஒரு 3 பெண்கள் அங்கேருந்து உள்ள வந்து விறுவிறுன்னு அந்த ஆசிரமத்துக்குள்ள போய் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி வாசல்ல கொண்டாந்து தண்ணி தெளிச்சு எல்லா வேலையும் பண்ணாங்க. இவனுக்கு சுத்தமா முழிப்பு வந்துருச்சு. இப்படி பார்த்தா அந்த ஆசிரமத்துக்கு செய்ய வேண்டிய பணிகள் எல்லாம் ஒரு 2 மணி நேரம் அவங்க எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தா இவனால் நம்பவே முடியல. ஏன் அவ்வளவு அழகா, அவ்வளவு அப்சர ஸ்திரீகளா, அவ்வளவு பிரமாதமான அழகோட அந்த 3 பெண்கள் வெளியே வராங்க. இவன் அவங்கள மறிச்சு கேட்டான், நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல விகாரமா 3 பெண்கள் உள்ள போனாங்க, இப்ப இப்படி தேவதைகள் மாதிரி 3 பெண்கள் வெளியே வரீங்க, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? சரி நீ பார்த்துட்டே சொல்றோம், நான் தான் கங்கைன்னா, நான் தான் யமுனைன்னா, நான் தான் சரஸ்வதி. நீங்க 3 நதிகள் புண்ணிய நதிகளா? ஆமா. இந்த முனிவர் வீட்டுக்கு எதுக்கு வந்தீங்க? அவ சொன்னா பாரு ஒரு பதில். அதான் அவன் பாவத்தை கொண்டாந்து எங்க கிட்ட விட்டுறான். நாங்க கடவுள்கிட்ட போய் கேட்டோம், இதை எப்படி நாங்க போக்குறதுன்னு. ஏதோ இந்த முனிவருக்கு தொண்டு செஞ்சு உங்க பாவத்தை போக்கிக்கங்கன்னு சொன்னாரு. அதனால இவர் வீட்டுல வந்து தொண்டு செஞ்ச உடனே அன்னைய பாவம் அன்னைக்கே போய் நாங்க அழகாகி திருப்பி போயிடுவோம். இதுக்கும் கும்பமேளாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது தனி, இது தனி. அது வேற கம்பார்ட்மெண்ட், இது வேற கம்பார்ட்மெண்ட். கொடுங்க. அப்படியே தகச்சுப்பான. அப்ப உள்ள இருக்கிற முனிவர் பேர் என்னன்னா குக்குட முனிவர்னு பேர். சந்தேகம் இருந்தா பக்த விஜய நூல் எடுத்து படிங்க. இன்னைய தேதி வரைக்கும் சார் ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒரு வரி கூட நான் பேசியதாக வரலாறு கிடையாது. நானா ஒரு வார்த்தை கற்பனை பண்ணி பேச மாட்டேன். ஆதாரம் இல்லாம ஒரு வரி இல்ல. பக்த விஜய நூல் எடுத்து பாருங்க. உள்ள இருக்கிறவர் குக்குட முனிவர்னு பேரு. அப்படின்னா அவர் என்ன புண்ணியம் பண்ணி என்ன மந்திரம் ஜெபிச்சு என்ன பண்ணார்? ஒன்னும் பண்ணல. பின்ன என்ன பண்ணார்? அவங்க அப்பா அம்மாவுக்கு அவரை வச்சு காப்பாத்துறது. அவங்க அப்பா அம்மா ஆசீர்வாதம் பண்றாங்க, நல்லா இருப்பே அப்படின்னு. அந்த புண்ணியத்தை பண்ணதுனால அவருக்கு அவ்வளவு பெரிய புண்ணிய பலன். இவன் யோசிச்சான், அவங்க அப்பா அம்மாவை அனாதையா அங்க விட்டுட்டு இவன் கங்கையில போய் குளிச்சு புண்ணியம் தேடலான்ற எண்ணத்தோட வந்தான். நான் எவ்வளவு பெரிய அறிவு கட்டவன், எங்க அப்பா அம்மாவுக்கு வயசான காலத்துல தனியா அங்க தவிக்க விட்டுட்டு நான் முட்டாள்தனமா இங்க வந்து நான் புண்ணியம் தேடணும்னு வந்தேனே, எனக்கு கடவுள் புரிய வச்சுட்டாரு அப்படின்னு குடிசையை கும்பிட்டான், குக்குட முனிவரை கும்பிட்டான். நேரா புறப்பட்டு வீட்டுக்கு வந்து அப்பா அம்மாவுக்கு பணிவிட பண்ணான். அப்பா அம்மா தான் கடவுள், அப்பா அம்மா தான் கடவுள், அப்பா அம்மா தான் கடவுள்னு வாழ ஆரம்பிச்சு. இன்னைக்கு சொல்றேன், உங்கள் தாய் கால் வலிக்க, உங்கள் தந்தை தோல் வலிக்க, நீங்கள் தாய்க்கும் தந்தைக்கும் தர வேண்டிய ஆறுதலை, அரவணைப்பை, அன்பை தராமல் எத்தனை கோயிலுக்கு போய் வந்தாலும் உங்கள் பாவம் தொலையாது, தொலையாது, தொலையவே தொலையாது. உங்கள் தாயையும் தந்தையையும் நோக நோக வைத்துவிட்டு நீங்கள் எத்தனை கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு வரம் கொடுக்கக்கூடிய கடவுள் உலகத்தில் இல்லை. எழுதி வச்சுங்க. நீ பெத்தவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாம நேரா கோயில்ல போய் சாமி கும்பிட்டு உண்டியல்ல 1 லட்சம் போட்டேன்னு சொன்னா உன்னை கடவுள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இந்த இடத்துல தான் நான் பக்தி யோகத்தோட என்னுடைய அந்த விவாதத்தை வைக்கிறேன். நீ செய்ய வேண்டிய கடமையை செய்யாம நான் சாமியை கும்பிட்டு பாவத்திலிருந்து நழுவிக்கிறேங்கிறியே, நடக்காது. நீ யாகங்கள் செய்வதன் மூலமோ தானங்கள் செய்வதன் மூலமோ வேறு எந்த வகையில் முயற்சி செய்வதன் மூலமோ உன் பாவத்தை தொலைக்க முடியாது, முடியாது, முடியவே முடியாது. அப்பா அம்மாவை மகிழ்ச்சியா வச்சிருக்கணும். இவனுக்கு அப்பதான் போறச்சு. ஆமா சார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் அப்பா அம்மா பையனுக்கு ஒட்டுண்ணி மாதிரி உட்காந்து சாப்பிடுங்கன்னு புத்தி சொல்லல. வயசாகிற வரைக்கும் அவங்க ஆக்டிவா இருப்பாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. கை கால் விழுந்துட்டதுக்கு அப்புறம், அவங்க சுமையானதுக்கு அப்புறம் அவங்களை யாராவது பார்த்தா தானே உண்டு, பார்க்க வேண்டாமா?
அவங்களுக்கு நல்லது செய்ய வேண்டாமா? இதெல்லாம் விட்டுட்டு நான் பஜனைக்கு போறேன், நான் கோயிலுக்கு போறேன், நான் அங்க போறேன், இங்க போறேன், சொற்பொழிவுக்கு போறேன், என்ன பிரயோஜனம்? அது என்ன அறமா இருக்க முடியும்? நான் நுழைஞ்ச உடனே அறம்ங்கிற புத்தகம் தான் அவர் கொடுத்தாரு. அறம்ங்கிறது என்ன பெரிய அறமா இருக்க முடியும்? தாயை தகப்பனை துடிக்க வச்சுட்டு இதைத்தான் சார் நான் பேசினேன். இன்னைக்கு சாமியார் ஆசிரமத்தில் பிடெக் படிச்சவன் எம்டெக் படிச்சவன மொட்டை அடிச்சு சாமியாரை கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு அப்பனும் வேணாம் ஆத்தாளும் வேணாம் அவங்களை நாங்கள் கவனிக்க மாட்டோம்னு சொன்னா அவர்களால் முக்தி அடைய முடியாது என்பதை இந்த நூற்றாண்டில் நான் தெளிவாக அறிவிக்கிறேன். அவர்களை முக்தி அடைய செய்யக்கூடிய சக்தி அந்த குருமார்களுக்கு கிடையாது என்பதையும் நான் பிரகடனப்படுத்துகிறேன். அவர்களே முக்தி அடைய செய்யக்கூடிய சக்தி அந்த குருமார்களுக்கு கிடையாது என்பதையும் நான் பிரகடனப்படுத்துகிறேன். யோசிச்சார். அது மாதிரி பார்த்தா விவேகானந்தர் கிடைப்பாரா? ராமகிருஷ்ண மடத்தோட ரூல் தெரிஞ்சுக்கோ, அப்பா அம்மாவுடைய கன்சென்ட் இல்லாம நீ சாமியாரா வர முடியாது. நான் இன்னும் ராமகிருஷ்ண மடத்தை மதிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? வித்தவுட் கன்சென்ட் ஆஃப் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் யூ கேனாட் என்டர் இன்டு ராமகிருஷ்ணா மட். விவேகானந்தர் கடைசி காலத்தில் அம்மாவை பக்கத்தில் வச்சு சோறு போட்டவர் விவேகானந்தர். யார் படிச்சீங்க? அவர் ஒன்றும் அனாதையா அம்மாவை விடல, துறவி ஆயிட்டாரு. ஆனா அம்மாவுக்கு கால் பிடிச்சு விடுவாரு விவேகானந்தர், தெரியுமா? அம்மாவை பக்கத்திலே வச்சு கோயிலுக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறார். அவருடைய இன்னொரு நண்பரை கூப்பிடுறார், நீ எனக்கா ஒரு உதவி பண்ண. என்ன? அம்மாவுக்கு நிறைய கோயிலுக்கு போகணும்னு ஆசை, என்னால் அவளோட போக முடியல, நிறைய வேலை இருக்கு, நீ எனக்காக அவளை கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வரியா? இன்னொரு மகாராஜ், இன்னொரு துறவி, இவங்க அம்மாவை எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போறார். அப்ப தினமும் அம்மாவோட பேசுவார். ஆர் யூ ஹாப்பி? நீ நல்லா இருக்கியா, சந்தோஷமா இருக்கியா கேட்பார். என்னமோ விவேகானந்தர் சாமியார போயிட்டோன்னா அம்மா அப்பா எல்லாரையும் அத்திட்டு போயிட்டான்னு நினைக்கிறான். கிடையாது. அம்மா மீது செய்ய வேண்டிய கடமைகளை துறவுக்கு பிறகும் விவேகானந்தர் செய்திருக்கிறார் என்ற வரலாறு தெரியாத மூடர்கள் விவேகானந்தரை மேற்கோளாக காட்டுகிறார்கள். படிக்கணும், புத்தகத்தை எடுத்து படிக்கணும். இறுதி காலத்தில் தன்னுடைய தாயாரை விவேகானந்தர் பேணி பாதுகாத்தார். எவ்வளவு முக்கியம் இதெல்லாம் தெரியலையே. அப்பா அம்மாவை அனாதையா விட்டுட்டு போய் இவங்க முக்திக்கு போறாங்களாம், அப்படியே முக்தியை போய் அடைய போறாங்களாம். இது தவறுன்னு நான் கண்டிக்கிறேன். எனக்கு நீ வேலை போயிட்ட, காசு வாங்கிட்ட, எவங்கிட்டே காசு வாங்கிட்டு பேசுற, என்ன எத்தனை எவ்வளவு வேணா நீ குற்றம் சொல்லு, அதனாலலாம் எனக்கு ஒன்றும் ஆக போறதே இல்லை. சரி, அதை விடுங்க, நம்ம கதைக்கு வருவோம். இவன் வீட்டுக்கு வந்தான், அப்பா அம்மாவுக்கு பணிவிட பண்ண ஆரம்பிச்சான். நல்ல ஒழுங்கா அவங்கள நல்ல சுசுரூஷ். மேலேருந்து பெருமாள் பார்த்தார். என்னம்மா அப்பா அம்மாவுக்கு கவனிக்குதா, இந்த பயலை நம்ம நேராக போய் பார்த்து ஒரு பாராட்டு கொடுத்துட்டு வந்துடுவோம், அப்ரிசியேஷன் அப்படின்னு மேலேருந்து பெருமாள் வந்தார். இவன் உள்ள அப்பா அம்மாவுக்கு கால் பிடிச்சி விட்டுக்கிட்டு இருக்கிறான். அந்த குடிசைக்கு வெளியே நின்றுக்கிட்டு புண்டரீகா வெளியில வா அப்படின்னு கூப்பிட்டான். இவன் உள்ள இருந்தான். யாரு கூப்பிடுறது அப்படின்னா, நான் தான் பாண்டுரங்கர் பெருமாள் வந்திருக்கிறேன், உன்னுடைய சேவையை பாராட்டி உனக்கு நான் பாராட்டு சொல்றதுக்காக வந்திருக்கிறேன். ஒரு நிமிஷம் சார், அவன் கொடுத்த ஆர்குமெண்ட் பாருங்க. நான் எந்த செயல் செய்கிறேன் என்பதற்காக நீ வந்தாயோ அந்த செயலை நிறுத்திவிட்டு உன்னை வந்து எப்படி பார்ப்பது? இந்த செயல் செய்யாமல் இருந்திருந்தால் நீ வந்திருப்பாயா? எந்த செயல்தானே உன்னை வரவழைத்தது? இந்த செயல் உன்னை வரவழைத்தது என்றால் இந்த செயலை விட்டுவிட்டு நான் உன்னை வந்து பார்ப்பது இந்த செயலுக்கு எதிரான வினை அல்லவா? என்னால் முடியாது, என் தாய் தகப்பன் உறங்கட்டும், அதன் பிறகு வருகிறேன். வெளியிலேருந்து பெருமாள் சொன்னாராம், கால் வலிக்குதுடா, நான் எவ்வளவு நேரம் நிற்பேன். ஒரு செங்க கட்டி, அந்த காலத்து தலகாணி எல்லாம் வீட்டில் கிடையாது, ஒரு செங்க கட்டி எடுத்து அப்படி தூக்கி வாசல்ல போட்டு இதுல வேணா உட்காரு அப்படின்னு செங்க கட்டியை தூக்கி அப்படி வாசல்ல போட்டாராம். ரெண்டு கையை இடுப்புல வச்சுக்கிட்டு பாண்டுரங்கர் அந்த செங்க கட்டி மேல நின்றதுதான் பண்டரிபுரத்தினுடைய தலவரலாறு. பண்டரிபுரம்ங்கிறது அப்படி வந்தது.